السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சூரத்துல் கியாமாவிலே அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி ஒரு விடயத்தை சொல்கின்றான். மனிதன் தான் நல்லவன் என்பதை மற்றவர்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய, உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் மனிதனுக்கு கிடையாது. மனிதனுக்கு தெரியும் நான் என்ன நிலைமையிலே இருக்கின்றேன், எனது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கின்றது என்பது மனிதனுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரத்துல் கியாமாவிலே, கியாமத் வரும் பொழுது, கியாமத்துடைய அடையாளங்கள் அனைத்தும் நடக்கும் பொழுது, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது, சந்திரன் அதன் ஒளியை இழக்கும் பொழுது, மனிதன் ஓடுவான், கேட்பான் ஐனல் மஃபர், எங்கே எனக்கு தப்பலாம் என்று கேட்பான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் கல்லா லா வஸர், எங்கும் தப்ப முடியாது. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், நீங்கள் தங்கும் இடம் உங்களது ரப்பிடத்தில் தான் இருக்கின்றது, எங்கும் போக முடியாது, எங்கு போனாலும் அல்லாஹ் தான் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வ அக்கர், மனிதன் எதையெல்லாம் முற்படுத்தி வைத்திருக்கின்றானோ, பின்னால் எதெல்லாம் நல்ல காரியங்களை செய்திருக்கின்றானோ, அவைகள் அனைத்தும் மனிதனுக்கு அந்த நேரத்திலே அறிவிப்பு செய்யப்படும். இப்படியெல்லாம் செய்தாய் என்று அவனுக்கு சொல்லப்படும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான் பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதன் அவனுக்கே சாட்சியாக, விட்னஸாக இருக்கின்றான். தன்னை பற்றி அவனுக்கே தெரியும். வலவ் அல்கா மஆதீரா, அவன் செய்த தப்புக்கள் தவறுகளிலிருந்து தப்புவதற்கு எத்தனை காரணங்களை மனிதன் சொன்னாலும் மனிதனுக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா, நான் நீதமானவனா அநீதமானவனா, நான் நியாயத்தில் இருக்கின்றேனா அல்லது அநீதியில் இருக்கின்றேனா என்பது மனிதனுக்கு தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். உலமாக்கள் இதை வைத்து பல விடயங்களை எழுதியிருக்கின்றார்கள். உலகத்தில் எத்தனை மனிதர்கள் தான் எம்மை புகழ்ந்தாலும், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் அந்த புகழை வைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது. அந்த புகழை வைத்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் எம்மிடத்தில் இல்லாத விடயத்தை கொண்டு எம்மை புகழ்வார்கள். இன்று உலகத்திலே சிலர் யாரோ செய்த சேவையை வைத்து, யாரோ செய்யும் உதவிகளை வைத்து தன்னை காட்டிக்கொள்வார்கள். நான் தான் செய்கின்றேன் என்று தன்னை காட்டிக்கொள்வார்கள். அல்லாஹு தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட சில உலமாக்களை பற்றி சூரத் ஆல இம்ரானுடைய கடைசியிலே சொல்கின்றான். அவர்கள் யார் என்றால், அவர்கள் செய்யாத விடயத்தை வைத்து புகழப்படுவதை விரும்புவார்கள். செய்ய வேண்டிய அநியாயம் அனைத்தையும், தவறுகள் அனைத்தையும் செய்துவிட்டு அவர்கள் தன்னை நல்லவர்களாக காட்டுவதற்கு முயற்சிப்பார்கள். மனிதர்கள் அவர்களை புகழும் பொழுது அவர்கள் தன்னை பெருமிதம் கொண்டு கொள்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் லா தஹ்ஸபன்ன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தவ் வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு, சில மனிதர்கள் மோசமான காரியத்தை செய்துவிட்டு சந்தோஷப்படுகின்றார்கள். அவர்கள் செய்யாத விடயத்தை கொண்டு மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் ஃபலா தஹ்ஸபன்னஹும் பிமஃபாஸத்தின் மினல் அஸாப், இவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் தப்புவார்கள் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே மிகச் சிறந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களை மனிதர்கள் அனைவரும் நேசிக்கவில்லை. நபிமார்கள் அனைவரையும் மனிதர்கள் அனைவரும் நேசிக்கவில்லை. இவ்வளவு பரிசுத்தமான அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட, பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதர்களாக, நபிமார்களாக அவர்கள் இருந்த போதும் முழு மனிதர்களும் அவர்களை விரும்பவில்லை, அவர்களை புகழவில்லை. உலகத்திலே மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபிரௌன், ஹாமான் போன்ற மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த அநியாயக்காரர்களையும் நேசிக்கக்கூடியவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை விரும்பக்கூடியவர்களும் இருந்துதான் இருக்கின்றார்கள். இன்று கஸ்ஸாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தம், மிக பெரும் இனப்படுகொலை நடக்கின்றது. ஆனால் இவ்வளவு தெளிவான இனப்படுகொலை நடந்தும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள்.
மனிதாபிமானம் என்பது இல்லாமல் போன ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. எனவே மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று முடிவு செய்வது மனிதர்கள் சொல்லும் புகழ் கிடையாது, மனிதர்கள் சொல்லும் கொமெண்ட்ஸ்கள் கிடையாது. இன்று உள்ள மீடியாக்கள் சில தலைவர்களும் எதை சொல்கின்றார்களோ அதை வைத்து மக்கள் நம்பிவிடுகின்றார்கள். இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை மீடியாக்களும் சில தலைவர்களும் சொல்வதை வைத்து நம்பிவிடுகின்றார்கள். இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்பதை மனிதர்கள் நம்பிவிடுகின்றார்கள். அதற்கேற்றவாறே அவர்கள் நம்பி அதற்கேற்றவாறே அவர்களுடைய முடிவுகளையும் செய்து கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மை பற்றி எத்தனை மனிதர்கள் தான் புகழ்ந்தாலும் எம்மை பற்றிய நிலைமை எமக்கு தெரியும். எம்மை பற்றி எத்தனை பேர் விமர்சனம் செய்தாலும் இல்லாத பொல்லாத விடயங்களை சொன்னாலும் அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மை பற்றி எமக்கு தெரியும். நாம் நியாயத்தில் இருக்கின்றோமா அல்லது அநியாயத்தில் இருக்கின்றோமா, தவறில் இருக்கின்றோமா அல்லது நல்லதை செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை தெரியும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு விடயத்தை கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ஒரு மனிதரை பார்த்து, முத்தர்ரிஃப் இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மக்கள் எனது விஷயத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நல்லவர்கள் உங்களை புகழ்கின்றார்கள், நல்லவர்கள் உங்களை புகழ்கின்றார்கள், உங்களது விரோதிகள் உங்களை பற்றி பயங்கரமான பேச்சுக்களை, மோசமான பேச்சுக்களை பேசுகின்றார்கள். சொன்னார்கள், மக்கள் இப்படி இருக்கின்றார்களா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மக்களது நாவுகள் ஒன்றுபடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மக்களது நாவுகள் ஒரு நாளும் ஒன்றுபட மாட்டாது. அனைவருமே நல்லதை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், அதை விரும்பவும் மாட்டார்கள், அதற்காக வேண்டி ஒத்துழைப்பு தரவும் மாட்டார்கள். ஒரு பாவம், ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அதை அனைவரும் தட்டி கேட்கவும் மாட்டார்கள். மக்களது நாவுகள் ஒன்றுபடுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதர்கள் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் எம்மை நேசித்து விட்டால், எம்மை புகழ்ந்து விட்டால், எமது பேரை மலக்குமார்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டால் அது மாத்திரம் நமக்கு போதுமானது. அதற்குரிய நிபந்தனை அல்லாஹ்விடத்தில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எமது மனச்சாட்சிக்கு நாம் உண்மையானவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் எம்மை ஏற்றுக்கொள்வான். அவனிடத்தில் எமது அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.